வணக்கம். நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசவன் ரிப்போர்ட்டர். இப்போ பொதுவாகவே நாய்க்கடிகள் அதிகமாக இருக்கிறது. எல்லோருமே நாயை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு வர்றாங்க. இருப்பினும் இந்த நாய்க்கடிகள் உடனே நம்மளை நாய் கடிச்சிட்டு அப்படின்னாலே முதல்ல நம்ம போடக்கூடிய இந்த முதல் நாள் ஒரு தடுப்பூசி கண்டிப்பாக போடணும். அப்புறம் 3ஆவது நாள் ஒரு தடுப்பூசி, அதுக்கப்புறம் 7ஆவது நாள் ஒரு தடுப்பூசி, கடைசியாக 28 நாள் கழித்து 28ஆவது நாள் ஒரு ஊசி போடணும். இப்படி 4 ஊசி தடுப்பூசி போட்டாகணும். இந்த 4 ஊசி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரேபீஸ் அப்படிங்கிற வைரஸ்லேருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவே இது அமையும் பெரும்பாலும். ஆனால் பெரும்பாலும் குழந்தைகளை தான் கடிக்குது, 15 வயசுக்கு உள்ளவங்களை கடிக்கிறது, பைக்கில் போகிறவங்களை கடிக்கிறது, நடந்து போகிறவங்களை கடிக்கிறது அப்படின்னு சொல்லும் வரும்போது, இப்போ தெருநாய்க்களை பொறுத்த வரைக்கும் நாம் சோறு வைங்க, தப்பு கிடையாது, வைக்கலாம். ஆனால் அதை கூட கொஞ்சுறதோ உறவாடுறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நக்கிற மாதிரி அந்த அளவுக்கு விடக்கூடாது. ஓரமாக நின்று வச்சுட்டு கூட வந்துடணும். இதுதான் நல்லது. அதுபோக அந்த ரேபிஸுங்கிறது பரவுது மெயினாக அந்த தெருநாய்கட்டிலேருந்து தான் பரவுது. அதனால் மேக்சிமம் நக்கிற மாதிரி இடங்கிறதுல நம்ம வச்சுக்கிடக்கூடாது. அதே நக்கிற மாதிரி இதில் நம்ம உடம்புல ஏதாவது கையிலையோ கால்லையோ நக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த உடனே சோப்பு போட்டு கழுவி, டெட்ராயில் போட்டு கழுவி எடுத்துடணும். 2வது, அந்த இடத்துல உங்களுக்கு புண்ணோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது உடனே டாக்டரை சந்திக்கிறது நல்லது. 2வது, நாய் கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடனே நம்ம அந்த ஓடக்கூடிய தண்ணீரை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு உடனே ஆஸ்பத்திரி மருத்துவமனைக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்வது நல்லது. அப்புறம் எனக்கு கடித்து 1 மாதம் ஆச்சு, நான் சாதாரணமாக மாத்திரைக்கு தான் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க தப்பு. மேக்சிமம் ஒரு நாய் கடிச்சிட்டு அப்படின்னாலே 6 மாதம் ஆகும், அதாவது தடுப்பூசி போடாதவர்களுக்கு. அப்போ குறைஞ்சது 6 மாதம் அப்படின்னா அது நம்மளுடைய சிம்டம் மாறும். மேக்சிமம் நம்மளுடைய அந்த வைரஸ் மூளையில் போய் சென்றடையிறதுக்கு குறைஞ்சது 6 மாதம் எடுக்கும். அந்த 6 மாத காலத்தில் நம்மளுடைய மாற்றங்கள் அந்த 6 மாதம் கழித்து சிம்டம்ஸ் மாறும். சில பேருக்கு அந்த நாய் மாதிரி அந்த இளைக்கிற மாதிரியும், மூச்சு திணறி விடுவாங்க, அதே மாதிரியும் அப்புறம் அதே மாதிரி தண்ணியை பார்த்தாலே குடிக்கக்கூட தோணாது, தண்ணி வேண்டான்றுவாங்க, தண்ணியை பார்த்தாலே பயம் வரும். அந்த மாதிரிலாம் ஒரு சிம்டம் கொடுக்க வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன தான் மருந்து ஊசி போட்டாலும் சரி நம்மளை காப்பாற்ற முடியாத எமர்ஜென்சி சொல்லக்கூடிய அளவுக்கு, கிரிட்டிக்கல் பொசிஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆளாகிடுவோம். அப்போ அதுக்கு மேக்சிமம் நம்ம அந்த தடுப்பூசியை மேக்சிமம் 4 ஊசி போடுறது நல்லது. ஃபஸ்ட்டு ஊசி ஃபஸ்ட்டு டே, 2வது 3ஆவது நாள் 3 டேஸில், அதுக்கப்புறம் 7 டேஸில், அப்புறம் 28 டேஸில் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது முக்கியமான ஒரு இது நல்லது. அப்போ ரேபிஸ் தடுப்பூசியிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளக்கூடியது முக்கிய காரணங்கள் இதுதான். அதாவது நாய் கடித்தால் என்ன செய்வது, நாம் எப்படி அதனிடம் இருப்பது, அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு ரேபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டு வச்சு நாம் கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே அதுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஆகவே இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கிறது. இந்த இது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் பாருங்கள், பார்த்தவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசன் ரிப்போர்ட்டர் சார்பாக எப்பொழுதும் மக்களுக்காகவே விழிப்புணர்வுகளை கொண்டு செல்கிறேன். நன்றி.